தயவு செஞ்சு உட்காருங்க. ஒரு நிமிஷம் சார், எல்லாம் சார் உட்காருங்கம்மா, தயவு செஞ்சு உட்காருங்கம்மா. பாய் சொல்றா கேளுங்க பாய், உட்காருங்க பாய், எல்லாரும் உட்காருங்க பாய். சாலை எல்லாம் சார் உட்காருங்க, சைலண்ட் கூட உட்காருங்க. போராட்டம் சரியா நடக்கணும்னா சாலை. மதுரை மாவட்டம் குப்புப்பூளை தோப்பு அருகில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரெல்லாம் பேசிட்டாரு, நம்ம சார் அடிக்கப்பட்டீங்க. நம்ம அமைதியான மக்கள் என்பது வந்து காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் அதிகாரம் தெரியும். அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து படை சாட்டணும். சரியான முறையில் வந்து நம்ம என்ன செஞ்சு அனுப்பிட்டோம். அவரை சார்ட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பி வச்சுட்டோம். உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகளாரை அவமதித்து பேசிய கல்யாணமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி மதுரை குப்புப்பூளை தோப்பு அருகில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சியை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஊடகத்துறை மக்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் வந்து ஜனநாயக போராளிகள், ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய மக்கள் இல்லை. முதல்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும் புரியணும். அதை வந்து நாங்க தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சில மக்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அரசியல் புரசலாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், இன்று நேற்று கோவை மேட்டுப்பாளையத்திலே பிஜேபியை சார்ந்த பிஜேபி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே சங்கி கல்யாணராமன் பங்கேற்கிறான், ஒரு வேசி மகன் பங்கேற்கிறான். அந்த வேசி மகன் அந்த கூட்டத்திலே பங்கேற்று அவனுடைய கண்டனங்களை, அவனுடைய ஆதங்கங்களை, அவனுடைய கோரிக்கையை மட்டும் சொல்லிவிட்டு சென்றால் நம்ம இங்க குழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திலே எங்கேயும் குழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இங்கே வந்திருக்கிறோம்? இங்கே நடுராத்திரியிலே இங்கே ஏன் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகளோடு இங்கே வந்து குழும்பி இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய அண்ணலம் பெருமகனார், அந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகத்தை பற்றி அந்த வேசி மகன், அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த அளவிற்கு மிகவும் தரைக்குறைவாக நபிகள் நாயகத்தை ஆண்மையற்றவர் என்று அந்த வேசி மகன் பேசி இருக்கிறான். அந்த வேசி மகனை முறையான முறையிலே, சரியான முறையிலே தக்க பதிலடியாக அரசாங்கமும் காவல்துறையும் கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யவில்லை என்றால், காவல்துறை வந்து இதுல சரியான முறையில சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த வேசி மகனை எங்கிட்ட விட்டுங்க, நாங்க சரியான முறையில் பாடம் எடுக்கிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த கல்யாணராமன் நாய்க்கு இது முதல் தடவை கிடையாது. பலமுறை அரசாங்கத்தினால் அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான், பலமுறை பேசப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வெளியே விடப்பட்டிருக்கிறான். இன்னும் துணிச்சலாக நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறான் என்றால் எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அகம்பாவம். நாம் அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகளே, பாய் இங்க பேசிட்டு இருக்கோம், அதிகாரிகள் பேசாதீங்க பாய். அதிகாரிகள் நீங்க கண்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறோம், பேசி முடிச்சுட்டு பேசுவோம். முதல்ல செய்தியை கேட்க விடுங்க மக்களை. அப்ப இந்த மாதிரி பேசி இருக்கிறான். நாங்கள் ஜனநாயக மக்கள், ஜனநாயக மாண்பை மதிக்கிறவர்கள், அதை பேணி கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக நடக்கக்கூடியவர்கள். அதனால்தான் இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய தலைவர்கள் 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள், ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த ஜனநாயக மாண்பு மட்டும் எங்களுக்கு இல்ல, சட்ட விதிமுறைகளை எல்லாம், இந்த லகான்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய வழிமுறை இல்லை என்றால், இந்நேரம் கல்யாணராமன் அந்த வேசி மகனுடைய தலை இந்த தமிழகத்தில் உருட்டிருக்கும். ஊர்ல வச்சிருவோம்டா, எங்களை அந்த நிலைக்கு தள்ளிடாதீங்க. வேறு வேற காரணங்கள்னா நாங்க சாதாரணமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் கடந்து போயிருவோம். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்நபி அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், இந்த நபி
உங்களுடைய உயிரை விடவும் மேலானவர். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எங்கள் தந்தையாக இருந்தாலும், எங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், எங்கள் குடும்பத்தார்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மேலாக, உலகத்திற்கும் மேலாக மதிக்க தகுந்தவர், உரிமை பெற்றவர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தை ஆண்மையற்றவர் என்று பேசுகிறான். போராடி கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 25 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. தமுக சோழர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை அந்த காவல்துறை அராஜக போக்கை கட்டவிழ்த்து விட்டு கைது செஞ்சிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது ஜனநாயக நாட்டில்? என்ன செய்து விட்டார்கள் முஸ்லிம்கள்? சட்டவிரோதத்தை கையில் எடுத்தார்களா? ஜனநாயக மாண்பை சீர்குலைத்தார்களா? இந்த காவல்துறை அதிகாரி எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறேங்க. பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல போராட்டத்தை முடக்கிடலாம் நினைக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டம் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. கல்யாணராமன் சரியான முறையில் கைது செய்யப்பட வேண்டும். இனிமேல் அவன் இது போன்று பேசாத வகையில் மேற்கொண்ட சட்டங்களை அவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் 1 மாதம் ஆனாலும் இந்த இடம் நகராது. இது வெறும் கிரைம்ராஜ் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு போராட்டங்களினால் மிளறுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த போராட்டம் போராட்டத்தோட நிக்காது பாவா, சொல்லிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அமைதி புயலாக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே பழனி பாபா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். பழனி பாபா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் காவல்துறை கட்டுக்கோப்பிற்கு உட்பட்டு, அரசாங்கத்திற்கு உட்பட்டு, அநீதிக்கு எதிராக திரண்டு ஒற்றை குரலாக புரட்சி செய்தார். தமிழகத்தை புரட்டி போட்டார். அந்த ஒரு நிலையை நீங்கள் உண்டாக்குவீர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பழனி பாபாவாக மாற தயார். அந்த நிலையை உண்டாக்கி விடாதீர்கள். தற்போது கண்டன கோஷங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனைத்து சவர்களும் போராட்டங்களுக்கு கட்டுப்பட்டு மதுரை மாவட்டம் குப்புப்புள்ளை தோப்பு அருகில் கிரைம்ராஜ் குப்புப்புள்ளை தோப்பு அருகில். அதே மாதிரி மதுரை மாவட்டம் இது உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டம். இது யாரும் கட்டுப்படுத்த முடியாதுதான். இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு வழிமுறையும் போராட்டத்திலும் நமக்கு வழிமுறையை கட்டுத்தருது. நபிகள் நாயகம் நமது உயிரினும் மேலானவர்கள் தான். அதற்காக இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களை கைது செய்ய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். ஆகவே யாரும் சட்டத்துக்கு புறம்பில்லாத வகையிலே ஜனநாயக ரீதியிலே முதல் படியாக ஜனநாயக ரீதியில் நமது போராட்டத்தை கொண்டு செல்வோம். அதற்கு அவர்கள் மசீவில்லை என்றால் அந்த சட்டத்தை நாம் கையில் எடுப்போம். அல்லாஹ் அக்பர். ராமனை அவர்கள் கைது செய்ய வேண்டாம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் சேர்ந்து கைது செய்யும். அல்லாஹ் அக்பர். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே சில விஷ கிருமிகள் ஊடுருவி ஏதாவது செய்வாங்க. ஏன்னா நிறைய ஆர்கனைஸ் பண்ணி பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எனவே மைக்கு பிடிச்சிருவங்க சொல்றத கொஞ்சம் கட்டுப்படுங்க. ஆளாளுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா இது குறைஞ்சிரும். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. டெல்லியில நடக்குது போராட்டம், விவசாயிகள் பண்றாங்க. அதுக்குள்ளே எத்தனை பேரை விட்டாங்க. வீரமிகுந்த அந்த ஒரு மிகப்பெரிய அந்த சிங்கு படை போராடி கொண்டிருக்குது விவசாயத்துக்காக. விவசாய சட்டத்தை நீக்குவதற்காக அங்கே எப்படி புல்லுரிகள் ஊடுருவி இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை கெடுக்க பார்க்கிறார்கள். அதே போன்று இங்கு நடக்கலாம். ஆகவே மைக்கில் அறிவிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடங்கள். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தேசி மகன் கல்யாண ராமனை, தேசி மகன் கல்யாண ராமனை, தேசி மகன் கல்யாண ராமனை, தேசி மகன் கல்யாண ராமனை உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய். பூச்சாண்டி காட்டாதே, பூஞ்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே, பூச்சாண்டி காட்டாதே. கல்யாண ராமனை கைது செய்துவிட்டோம் என்று பாதுகாப்பாக அமர்ந்து வைத்திருக்கும் கல்யாண ராமனை கைது செய். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய். நகரமாட்டோம், 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 கூட நகரமாட்டோம். தேசி
ராமனே வேசி மகன் கல்யாணராமனே ரிமாண்ட் செய்யும் வரை நாங்க மாட்டோம். ரிமாண்ட் செய்வதை காம மாட்டோம். மதுரை திணறட்டும். மதுரை திணறட்டும். திருச்சி குலுங்கட்டும். திருச்சி குலுங்கட்டும். கோவை குலுங்கட்டும். கோவை குலுங்கட்டும். தமிழகம் ஸ்தம்பிக்கட்டும். தமிழகம் ஸ்தம்பிக்கட்டும். தேசி மகன் கல்யாணராமன். தேசி மகன் கல்யாணராமன் ரிமாண்ட் செய்யும் வரை ரிமாண்ட் செய்யும் வரை தமிழகம் குலுங்கட்டும். தமிழகம் குலுங்கட்டும். தூண்டாதே 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 மதவெறியை தூண்டாதே மதவெறியை தூண்டாதே தூங்காதே தூங்காதே என் சமுதாயம் தூங்காதே சமுதாயம் தூண்டாதே அட தாங்காதே 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 தமிழகம் தாங்காதே தமிழகம் தாங்காதே வேறறுப்போம் வேறறுப்போம் தாவி பயங்கரவாதத்தை வேறறுப்போம் 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 அது அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் கைது செய் கைது செய் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் காவி நாய்களை உடனடியாக கைது செய். இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. ஈட்டி முனையில் எங்களை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் நபிகளாரை இழிவுபடுத்தி பேசிய கல்யாணராமனின் நாயை கண்டித்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தில் குப்புப்பிள்ளை தோப்பு அண்டு கிரைம்ராஜுக்கு சந்திக்கும் இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். கலவரத்தை தூண்ட நினைக்கும் காவிகளை கைது செய். காவிகளை கைது செய். அது மலரட்டும் மலரட்டும். மனித நேயம் மலரட்டும். ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். தேசி மகன் கல்யாணராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யும் வரை கைது செய்யும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். ரிமாண்ட் செய்யும் வரை தேசி மகன் கல்யாணராமனை ரிமாண்ட் செய்யும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல. ஆகையால் நம்ம சாலை மறியல் பண்றோம் அப்படிங்கறத விளங்கி நிற்கக்கூடிய சகோதரர்கள் சாலை மறியல்ல ஈடுபடுங்க. அனைத்து சகோதரரும் தயவு செஞ்சு உட்காருங்க. கரகோஷங்களை அதிகமான முறையில சத்தமான முறையில் நீங்க எழுப்புங்க. தயவு செஞ்சு நிற்கக்கூடிய சகோதரர்கள் அப்படியே உட்காருங்க. உள்ள வாங்க, எல்லாரும் கேட்டுக்குள்ள சைட்ல வாங்க, உள்ள வாங்க. மதுரையில புதூர்லயும் அல்லாஹ்வுடைய கிருபையில போராட்டங்கள் தொடங்கிவிட்டது. இந்த போராட்டம் பத்தாது. அனைத்து சகோதரர்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகள், தாய்மார்கள், நண்பர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கு தகவல் கொடுங்க. எத்தனை நாள் ஆனாலும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நம்ம நகரக்கூடாது. அந்த ஒரு கோரிக்கையில உறுதியா இருக்கிறீங்களா? அல்லாஹ் அக்பர். கடைசி வரைக்கும் போராடலாமா? அல்லாஹ் அக்பர். தகவல் கொடுங்க. மறுபடியும் கோஷங்கள் எழுப்பப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். தூண்டாதே 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 மதவெறியை தூண்டாதே மதவெறியை தூண்டாதே மதவெறியை தூண்டாதே மதவெறியை தூண்டாதே தூங்காது 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 தூங்கா நகரம் தூங்காது தூங்கா நகரம் தூங்காது தூங்கா நகரம் தூங்காது தூங்கா நகரம் தூங்காது தாங்காது 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 தமிழகம் தாங்காது தமிழகம் தாங்காது வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் உயர்த்தி சொல்லுங்க.
வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் காவி பயங்கரவாதத்தை வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் வேர் அறுப்போம் அஞ்ச மாட்டோம் 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 அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் கைது செய் 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 இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் பிஜேபி சங்கியை கைது செய் பிஜேபி சங்கியை கைது செய் கல்யாண ராமனை கைது செய் கல்யாண ராமனை கைது செய் இந்தியா எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் ஈமானை இழக்க மாட்டோம் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் கல்யாண ராமனை ரிமாண்ட் செய் கல்யாண ராமனை ரிமாண்ட் செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கல்யாண ராமனை கைது செய் கல்யாண ராமனை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கல்யாண ராமனை கைது செய் கல்யாண ராமனை கைது செய் கோரிக்கை நிறைவேற்றும் வரை கோரிக்கை நிறைவேற்றும் வரை கோரிக்கை நிறைவேற்றும் வரை கோரிக்கை நிறைவேற்றும் வரை நகர மாட்டோம் 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 இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் இடத்தை விட்டு நகர மாட்டோம் தயாரடா 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 நபிகள் நாயகத்துக்கு ஒன்று என்றால் நபிகள் நாயகத்துக்கு ஒன்று என்றால் நபிகள் நாயகத்துக்கு ஒன்று என்றால் நபிகள் நாயகத்துக்கு ஒன்று என்றால் இஸ்லாத்திற்கு ஒன்று என்றால் இஸ்லாத்திற்கு ஒன்று என்றால் உயிரை கொடுக்க தயாரடா உயிரை கொடுக்க தயாரடா உயிரை கொடுக்க தயாரடா உயிரை கொடுக்க தயாரடா நாராயணப்பி அல்லாஹ் அக்பர் நாராயணப்பி அல்லாஹ் அக்பர் பாதுகாக்காதே 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 கல்யாண ராமனை பாதுகாக்காதே கல்யாண ராமனை பாதுகாக்காதே கல்யாண ராமனை பாதுகாக்காதே கல்யாண ராமனை பாதுகாக்காதே எடப்பாடியாரே எடப்பாடியாரே கலவரம் செய்ய தூண்டும் கல்யாண ராமனை பாதுகாக்காதே கருவறுப்போம் 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 கல்யாண ராமனை கருவறுப்போம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் கருவறுப்போம் கருவறுப்போம் உயிரினும் மேலான எங்கள் தூதர் நபியை இழிவுபடுத்திய கல்யாண ராமனை கருவறுப்போம் கருவறுப்போம் காவல்துறையே 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 கைது செய் கைது செய் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய் அனுமதிக்காதே அனுமதிக்காதே காவி பயங்கர கூட்டத்திற்கு அனுமதிக்காதே மனித நேய மிக்க நாடு மனித நேயம் மிக்க நாடு அதுதான் நம் தமிழ்நாடு அதுதான் நம் தமிழ்நாடு எடப்பாடியே உன்னாட்சியை பாதுகாக்க எங்களை பலிகடாக்காதே அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் கருவறுப்போம் காவி பயங்கரவாதத்தை கருவறுப்போம்
எங்கள் உயிர் நபிகள் நாயகம், எங்கள் உயிர் நபிகள் நாயகம், உயிரை கொடுக்க தயங்க மாட்டோம், உயிரை கொடுக்க தயங்க மாட்டோம். நாங்கள் வகுத்த சட்டமடா, நாங்கள் வகுத்த சட்டமடா, மீற நம்ம நேரமாகிறா, மீற நம்ம நேரமாகிறா. அதாவது இப்போ வந்து வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் கல்யாணராமன் கைதுன்னு வருது. அதே மாதிரி காவல்துறை அந்த இடத்துல வந்து நம்மகிட்ட வந்து பின்னாடி கைது செஞ்சுட்டாங்க, போராட்டத்தை கலைஞங்கிறாங்க, பாதுகாத்து தான் வச்சிருக்கிறாங்க. இந்த கல்யாணராமனை, இவ்வளவு பெரிய ஒரு கலோபரம் செய்த அந்த கல்யாணராமனை பாதுகாக்கும் வகையில் அந்த போலீஸ் வேன்ல ஏற்றி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டோ எல்லாம் வந்துகிட்டே இருக்குது புகழூர்ல. இன்னும் அவர் ரிமாண்ட் செய்யப்படவில்லை, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை. எனவே காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து பேச்சுவார்த்தை நடங்க, நாங்க வந்து நீங்க கலைஞ்சிக்கங்க, கைது செஞ்சுட்டாங்கிற மாதிரி எதுவும் பேசாதீங்க. எல்லாருமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறாங்க. எனவே சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை தயவு செய்து எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்தை எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் நடத்தி தர வேண்டும். அதே நேரத்தில் அவன் கைது செய்யப்பட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவோம் என்பதையும் காவல்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்பாட் தெரிஞ்சவனே இன்னைக்கு மத்தியானம் பேசியிருக்கான் கல்யாணராமன் கோயம்புத்தூர்ல. உடனே அந்த ஊர்ல அங்கே உள்ள இயக்க சகோதரர்கள் உடனே ஈவினிங் போய் இதே மாதிரி போராட்டம் பண்றாங்க. அந்த தேவையான கைது செய்யாம, அந்த பேசிமான கைது செய்யாம போராடிய, நியாயத்துக்காக போராடிய எங்களுடைய சமுதாய தொண்டர்களையும் தலைவர்களையும் கைது செஞ்சு உள்ள அடைச்சிருக்காங்க இந்த காவல்துறை, ஏவல்துறை. எனவே அதற்கு பரிகாரமாகவும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்து இந்த கல்யாணராமனை மட்டுமல்லாமல் எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக பேசும் பொழுது கைகட்டி சிரித்தார்களே, அங்கே இருந்த அந்த கயவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பாருங்க, எல்லாரும் கக்கரி போட்டு சிரிப்பாங்க. நபிகள் நாயகத்தை பற்றி பேசுறாங்க, கக்கரி போட்டு சிரிக்கிறாங்க. எனவே அவர்கள் அனைத்து அந்த நாய்களுமே, அனைத்து வேசி மாடுகளுமே கைது செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். இந்த நிக்கிறவங்கள கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நிக்கிறவெல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. இந்த நிக்கிற சகோதரர் எல்லாருமே கொஞ்சம் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கோரிக்கையை நம்ம தெரிஞ்சிடலாம். சரிங்களா? நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, அவனை கைது செய்ய வரைக்கும் இந்த இடத்தை விட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நாம கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம சகோதரர் எல்லாம் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் அந்த ஓரத்தில் நிக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ள வாங்க ஜி, உள்ள வந்து கொஞ்சம் அமர்ந்துக்கிறங்க. ஓரமா வேடிக்கை பார்க்காதீங்க, களத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்பு நீங்க செய்யுங்க. கோஷம் போடப்படும். கைகளை உயர்த்தி உங்களுடைய சப்தத்தை அதிகமாக்கி நீங்க கோஷத்தை போடுங்க. இங்க நாம எதுக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா, ஒரு சாதாரணமான ஒரு நோக்கத்துக்காக இங்க வரல. இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு அழியக்கூடியதுங்கிற ஒரு அறிவுரையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை வந்து நிரந்தரம் கிடையாது. மரணித்து விட்டால் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக அர்ப்பணிக்க தயார் என்கிற அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஒரு நாள், இந்த ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்திய, அசிங்கப்படுத்திய இந்த அயோக்கியர்கள் அவர்கள் தூங்கக்கூடாது. அவர்களின் தூக்கத்தை கலைக்கக்கூடிய கோஷமாக இங்கே நாம் எல்லாம் கோஷம் போட வந்திருக்கிறோம். உங்களுடைய சப்தத்தை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்தி இந்த கோஷத்தை நீங்கள் போடுங்கள். தமிழக அரசு, தமிழக அரசு
உலகம் போற்றும் உத்தம தூதரை உலகம் போற்றும் உத்தம தூதரை வாய் கொழுப்பாக பேசிய கல்யாணராமனை கைது செய். வாய் கொழுப்பாக பேசிய கல்யாணராமனை கைது செய். உசுப்பேத்தாதே உசுப்பேத்தாதே தூண்டாதே தூண்டாதே இஸ்லாமியர்களின் உணர்ச்சியை தூண்டாதே தூண்டாதே மதவெறியை தூண்டாதே தாங்காதே தாங்காதே தமிழகம் தாங்காதே தூங்காது தூங்காது இஸ்லாமிய சமூகம் தூங்காது. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தமிழக அரசு நடவடிக்கை எடு. வேறறுப்போம் வேறறுப்போம் காவி பயங்கரவாதிகளை வேறறுப்போம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். தமிழக அரசு தமிழக அரசு வாய் கொழுப்பாக பேசிய கல்யாணராமனை கைது செய். கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களை உடனடியாக விடுதலை செய். நகர மாட்டோம் நகர மாட்டோம் நடவடிக்கை எடுக்கும் வரை நகர மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். போராட்டம் வந்து இன்னும் கிடையாது. நம்முடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த பிஜேபி குண்டர்களை கல்யாணராமனை கைது செய்ய வேண்டும் என்று போராடிய எஸ்டிபிஐ நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சகோதரர்களையும் தமுமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சகோதரர்களையும் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த போராட்டத்தின் மூலம் விடுவித்திருக்கிறார்கள். இது முதல் செய்தி. இரண்டாவது, கோவை மாநகர காவல்துறையிலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியை நம்புவதா அல்லது நம்பிக்கை இழப்பதா என்பது இரண்டாவது. என்ன செய்தி என்றால், தமிழகம் முழுவதிலேயும் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலிருந்து தமிழகம் முழுக்க ஷாஹின்பாக் பத்தி எரிந்ததோ அந்த வண்ணாரப்பேட்டையிலே தற்போது இந்த போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சென்னையிலே 2 பகுதியிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் என்ன தகவலை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த கல்யாணராமனை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சட்டத்தின் கீழே அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கைகளுக்கு உட்பட்டு கல்யாணராமனை நாங்கள் சும்மா விடப்போவது இல்லை, கண்டிப்பான முறையிலே அவரை ரிமாண்ட் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்தை தற்போது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அந்த கருத்து முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால், அது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தகவல் தான் என்று சொன்னால், நம்முடைய போராட்டத்தை நாம் கலைத்து விடலாம். அந்த தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்படும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். மாட்டுக்கு வழி விடுப்பா.
எல்லாரும் போகணும், எல்லாரும் போகணும். உட்காருங்க. எஸ்ஸாக்கா. அப்படியே உட்காருங்க. எல்லாம் தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. உலகம் போற்றும் உத்தம தூதரை, உலகம் போற்றும் உத்தம தூதரை வாய் கொழுப்பாக பேசிய, வாய் கொழுப்பாக பேசிய கல்யாணராமனை கைது செய், கல்யாணராமனை கைது செய். உசுப்பேத்தாதே, 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 தூண்டாதே, 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 தூண்டாதே. இஸ்லாமியர்களின் உணர்ச்சிகளை, இஸ்லாமியர்களின் உணர்ச்சிகளை தூண்டாதே, 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 மதவெறியை தூண்டாதே, மதவெறியை தூண்டாதே, தூங்காது, 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 இஸ்லாமிய சமுதாயம் தூங்காது, இஸ்லாமிய சமுதாயம் தூங்காது, தாங்காது, 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 தமிழகமே தாங்காது, தமிழகமே தாங்காது. வேறறுப்போம், 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 காவி பயங்கரவாதத்தை வேறறுப்போம், காவி பயங்கரவாதத்தை வேறறுப்போம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. காவி பயங்கரவாதி, காவி பயங்கரவாதி, கல்யாணராமன் மீது நடவடிக்கை எடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பிஜேபி சங்கி கல்யாணராமனை கண்டித்து ஒற்றை அறிவிப்பு விடுத்த மாத்திரத்திலே இரவு வீடுகளுக்கு தூங்கச் சென்ற சகோதரிகள், வயது முதிர்ந்தவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மருத்துவமனை மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை, பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய முதியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நேர காலத்திலே படுக்கைக்கு செல்லுகிற சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எல்லாம் ஒற்றை காரணம், எல்லாவற்றையும் மேலாக தூக்கத்தை விட, உயிரை விட, பொருளாதாரத்தை விட, நேரத்தை விட, அனைத்தையும் விட எங்கள் தூதரை ஒருவன் பேசிவிட்டால் அவனை நாங்கள் சும்மா விடமாட்டோம், அவனை தோற்கடிப்போம் என்கிற ஒற்றை இலக்கை கொண்டு இங்கே மக்கள் நீங்கள் அனைவரும் குழும்பியிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். தற்போது உங்களுக்கு முன்னால், சிறிது நிமிடத்திற்கு முன்னால் ஒரு அறிவிப்பை செய்திருந்தோம். நிர்வாகிகளை விடுவித்து விட்டார்கள், நம்முடைய இஸ்லாமிய மக்களை விடுவித்து விட்டார்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். காவல்துறை போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த போராட்டத்துக்கு தலைமை யாரு, போராட்டத்தில் யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய பேரை வந்து நம்மகிட்டே கேட்கிறாங்க. உங்க பேர் என்ன, என்ன பொறுப்புல இருக்கிறீங்க? நாங்க ஒன்ன வந்து தெளிவா சொல்லிக்கிறோம், நபிகள் நாயகத்தை விட
1000 வழக்கு எங்கள் மீது பாய்ந்தாலும் எல்லா வழக்குகளையும் உசுருக்கு மேல உசுருக்கு சமமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வழக்கு எங்களுக்கு பெருசு இல்ல, வழக்குகள் எங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய மயிருக்கு சமம். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சுப செய்தி உங்களுக்கு முன்னால் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கல்யாணராமன் மீது நாங்கள் ரிமாண்ட் செய்வோம் என்று காவல்துறை கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அத்தோடு இந்த போராட்டம் ஓயாது. இந்த போராட்டத்தை, இந்த சாலை மறியலை எதை கோரிக்கையாக வைத்து நாங்கள் தற்போது கலைகிறோம் என்று சொன்னால், அதை உளவுத்துறை தெளிவான முறையிலே குறித்துக் கொள்ளுங்கள், காவல்துறை அதிகாரிகள் தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள், பொதுமக்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாளைக்கு காலையில ரிமாண்ட் பண்ணணும். நாளைக்கு காலையில ரிமாண்ட் பண்ணல, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி அந்த நாயை உள்ளக்குள்ள அடைக்கல, தமிழகம் ஸ்தம்பிக்கும். சாலையில் ஒரு வண்டி கூட வராது. தமிழகம் திணறி போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை காலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்த சங்கி பிஜேபி சேர்ந்த சங்கியை கல்யாணராமனை கைது செய்யவில்லை என்று சொன்னால், மறுபடியும் டோட்டல் தமிழகத்தையே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஜனநாயக மக்கள் அறிவித்தால் தமிழகத்தை ஸ்தம்பிக்க தயாரா? முழுமையான முறையில் இருப்பீர்களா? அனைவரும் மழை கடலில் திரண்டு வருவீர்களா என்கிற கோரிக்கையை உங்களிடத்திலே சத்திய பிரமாணத்தை ஏற்றவர்களாக, உறுதி பிரமாணத்தை ஏற்றவர்களாக இந்த நிகழ்ச்சியை, இந்த சாலை மறியலை, இந்த கோரிக்கைகளை ஏற்று நாங்கள் நிறைவு செய்கிறோம். அந்த ரிமாண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நன்றி எப்ப? ரிமாண்ட் பண்ற வரைக்கும். ரிமாண்ட் பண்ணலன்னு சொன்னா வரலாற்றிலே சட்டத்தை மீறி, சட்ட வழிமுறைகளை தாண்டி, ஜனநாயகத்தை மீறி காவல்துறை எப்படி எல்லாம் நடந்தது, அந்த காவல்துறை சட்டையை கலற்றி வீடுகளுக்கு எப்படி எல்லாம் ஓடவிட்டோமோ அது போன்று நாளைக்கு ஓட விடுவோம். அதை நாங்கள் சொல்லிக்கிறோம், சும்மா போயிட மாட்டோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பிள்ளைகள் அனைவரும் நாளை காலை தயாராக இருங்கள். ஒற்றை அறிவிப்பு விடுவோம். தூங்கா நகரத்தை தூக்கமில்லாமல் ஆக்குவோம். கைது செய், 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 கைது செய். தேசி மகன் கல்யாணராமனை, தேசி மகன் கல்யாணராமனை, தேசி மகன் கல்யாணராமனை, தேசி மகன் கல்யாணராமனை காலைக்குள் கைது செய், காலைக்குள் கைது செய், நாளை விடுவதற்குள் கைது செய், நாளை விடுவதற்குள் கைது செய். கைது செய்யவில்லை என்றால், கைது செய்யவில்லை என்றால், கைது செய்யவில்லை என்றால், கைது செய்யவில்லை என்றால் கலைந்து போகும் நாங்கள், கலைந்து போகும் நாங்கள் வீறு கொண்டு எழுந்து வந்து, வீறு கொண்டு எழுந்து வந்து மதுரை நகரத்தை, மதுரை நகரத்தை முற்றுகையிடுவோம், 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 முற்றுகையிடுவோம். ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம். அரசு அலுவலகத்தை, அரசு அலுவலகத்தை ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம், ஸ்தம்பிக்க செய்வோம். அனைத்தையும் ஸ்தம்பிக்க செய்வோம், அனைத்தையும் ஸ்தம்பிக்க செய்வோம். நாளை காலைக்குள் கைது செய்ய, செய்யவில்லை என்றால், திரும்பவும் கூடுவோம், இப்பொழுது கலைகிறோம். காவல்துறையின் பேச்சை கேட்டு, உன் நம்பிக்கைக்குரிய பேச்சை கேட்டு இப்பொழுது கலைந்து செல்கிறோம். ஏமாற்றி விட்டாய் என்றால், ஏமாற்றி விட்டாய் என்றால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும். எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
அனைத்து சகோதரர்களும் அல்லா அருள் புரியட்டும், தாய்மார்களுக்கு அல்லா அருள் புரியட்டும். அனைத்து சகோதரர்களும் ஆரவாரம் இல்லாம எப்படி அமைதியான முறையில ஜனநாயக முறையில நம்ம இங்க வந்து சேர்ந்தோமோ அதே போன்று தங்களுடைய வீடுகளுக்கு யாருக்கு எந்த ஒரு துயரமும் இல்லாம இடைவெளி இல்லாம கலைந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா இடத்துலயுமே அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் இப்ப கலைகிறோம். யாரும் அங்கங்க கூட்டம் போடாதீங்க, ஏன்னா காவல்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால அந்த தகவலை வந்து தெளிவாகவே சொல்லிக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் தங்களுடைய வீடுகளுக்கு துரிதமாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ். முதல்ல பெண்களுக்கு வழி விட்டுருங்க அவங்க போறதுக்கு. மதுரை மாவட்டம் NPF சார்பாக